அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினாஸ் கஃபே. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு பார்பிக்யூ vlog தான் பார்க்க போறோம். பார்பிக்யூக்கு தேவையான மீட் எல்லாமே முதல் நாளே வாங்கி வச்சுட்டேன். ஸோ மறுநாள் கிளீன் பண்ணி ரெடி பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து சிக்கன், மீன், அதுக்கப்புறம் பிரான் இதுதான் நாங்க எடுத்திருந்தோம். அதுக்கு வந்து தேவையான மசாலா எல்லாமே நான் இது கூட வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட அளவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு தனியா டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த vlog வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. ஆல்ரெடி நாங்க வந்து இந்த மழையெல்லாம் ஈவில ஓவர் அதிகமா பெய்ஞ்சுச்சு இல்லையா, அந்த டைம் வந்து நாங்க பிளான் பண்ணிருந்தோம். ஸோ மழை வந்துருச்சு அப்படிங்கறதுனால அப்படியே வந்து அடுத்த வாரம் ஸ்கிப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான மீட் ஐட்டம் எல்லாமே முதல் நாளே வாங்கி வச்சுட்டேன். வாங்கி கொண்டு வந்து உடனடியா அப்படியே ஃப்ரீசர்ல போட்டு வச்சாச்சு. ஸோ மறுநாள் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல. அதனால காலையில எல்லாமே எடுத்து வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளீன் பண்ணி எடுத்தேன். ஸோ ஐஸ் எல்லாம் மாறி நமக்கு கிளீன் பண்றதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. மீன் மட்டும் ஒரு 3 மீன் அளவுக்கு எடுத்திருந்தேன். பாறை மீன் தான் வாங்கியிருந்தோம். இதுக்கு எந்த மாதிரி மீன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நாங்க இன்னைக்கு வந்து பாறை தான் வாங்கியிருந்தோம். ஒரு மீன் வந்து எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருந்தது. பிள்ளைங்க சாப்பிடுமா அப்படிங்கறது டவுட். இவ்வளவு மீட்டுமே நாங்க சாப்பிடவும் மாட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை வந்து எடுத்து வச்சாச்சு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பிரானுக்கு வந்து நான் மசாலா ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகு ஜீரகத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, லெமன், உப்பு இது எல்லாமே நான் வந்து எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் அப்படியே திக்கா பேஸ்டா இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து மேரினேஷன் பண்றதுக்கு முன்னாடி பிரான்ல இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்து பெரட்டணும் அப்படின்னா உங்களுக்கு பிரான் வந்து தண்ணி விடாம இருக்கும். நீங்க எதா இருந்தாலுமே சிக்கன், மீன் எல்லாத்துக்குமே இந்த தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து பார்பிக்யூக்கு மசாலா நல்லா ஒட்டி இருக்கும். அதோடையும் நம்ம மசாலா வந்து ரொம்ப அதிகமாவும் சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து இதுக்கு மேல வந்து ரொம்ப கருகுன மாதிரி ஆயிடும். நீங்க அதிகமா மசாலா சேர்க்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப கருகுன மாதிரி ஆயிடும். ஸோ அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. பிரானை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மலாய் சிக்கன் தான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு வந்து நல்லா கெட்டி தயிரா எடுத்துக்கணும். அதுக்காக நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபில்டர்ல போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுட்டேன். தண்ணி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அப்படி வடிகிற மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சைடுல ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சிருந்தேன். அது இந்த தயிர், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு, கொஞ்சமா மல்லி இலை இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸி ஜார்ல பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம மலாய் சிக்கனுக்கு யூஸ் பண்ற மசாலா. இது கூட வந்து ஒரு முக்கியமான பொருளுமே நம்ம சேர்க்கிறோம். நம்ம இதுக்கு வந்து கிரீம் சேர்க்க போறது இல்ல. அதனால இதுக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரண பால் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கிரீமுக்கு பதிலா நம்ம முந்திரி பருப்பு, இந்த பால் பவுடர் ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலே நல்லா வந்து டேஸ்ட் நல்லா நம்ம ஹெவி கிரீம், குக்கிங் கிரீம் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் வந்து கண்டிப்பா இதுல கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து உங்களுக்கு புளிப்பாலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போறதில்ல. அதனால பச்சை மிளகாய், பெப்பர் இதோட காரம் தான் இதுக்கு தேவைப்படும். பெப்பர் வந்து நான் கொஞ்சம் க்ரஷ் பண்ண பெப்பர் அப்படிங்கனால அதையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு தண்ணியே இருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நீங்க முதல்லயே வந்து தயிரை வந்து நல்லா தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு மிக்சியில அரைக்கும் போது தண்ணி விடாம இருக்கும். இப்ப பாருங்க நல்ல கிரீமியா இருக்கு. நல்லா உங்களுக்கு திக்காவும் இருக்கும் தண்ணி வடிஞ்சிருச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து சிக்கனுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போடாம நீங்க கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு மறந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் கலர் கொஞ்சம் வேற மாதிரி தெரியும். உங்களுக்கு ஒயிட்டாவே வேணும் அப்படின்னா நீங்க மஞ்சத்தூள் போடாம கிளீன் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அரைச்ச பேஸ்டோட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம நல்லா வந்து பெரட்டி எடுத்து வச்சிடணும். நான் வந்து இன்னைக்கு லெக் பீஸ் தான் எடுத்திருந்தேன் இந்த மலாய் மசாலாவுக்கு. இதை பெரட்டி எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து தனியா மாத்தி வச்சுட்டேன். மாத்தி வைக்கிற பொருள் எல்லாமே வந்து மேக்சிமம் டிஸ்போசல் திங்ஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால நான் வந்து டிஸ்போசல் பிளேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன்.
இப்போ அதே மிக்ஸி ஜார்லயே மீனுக்கும் சிக்கனுக்கும் தேவையான கிரீன் மசாலா அரைச்சு எடுத்துக்கிறேன். மீனுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 10 நம்பர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அந்த இலை வெங்காயம் இதுவே வந்து உங்களுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும். அதை அப்படியே நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் அதுல வந்து 2 பார்ட்டிஷனா நான் போட்டுட்டு பாதி மசாலா கூட கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சமா லெமனும் சேர்த்துக்கிறேன். லெமன் கொஞ்சம் அதிகமாவே இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அந்த கிரீன் மசாலாவுக்கும் இந்த லெமனுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த மல்லி இலை வாசத்தோட அந்த லெமன் சேர்க்கும் போது செம்ம சூப்பரா இருக்கும். சிக்கன் அப்படின்னாலே கொஞ்சம் லெமன் தூக்கலா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மேக்சிமம் வந்து நீங்க சிக்கன் வந்து பார்பிக்யூ பண்றீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பீஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அதிகபட்சம். ரொம்ப குட்டி குட்டியா போடுறோம் அப்படின்னா நமக்கு பார்பிக்யூ பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பீசஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்துறேன். இதுல மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நான் வந்து ஒரு 2-3 பீஸ் தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பச்சை மிளகாய் காரமே கரெக்டா இருந்தது. அதுக்கு அடுத்து நம்ம பேலன்ஸ் இருக்க மசாலாவை அப்படியே மீனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரீன் மசாலா வந்து மீனுக்கு செம டேஸ்டா இருக்கும். இதுல சின்ன வேரியேஷன் என்ன அப்படின்னா மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு, நல்ல பெரிய பல் பூண்டா நல்லா தட்டிட்டு நம்ம சேர்க்கும் போது செம்மையா இருக்கும். இதுல வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க தேவையில்லை. அந்த பூண்டோட டேஸ்டே நல்ல சூப்பரா இருக்கும். அது கூட உங்களுக்கு வெங்காயம் வேணும்னாலும் நம்ம வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால நான் பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூட கொஞ்சமா லெமன், அதுக்கப்புறம் உப்பு, தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்த்து மசாலா ரெடி பண்ணக்கூடாது. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயும் அந்த பூண்டும் சேர்ந்து அந்த மீனோட வேகும்போது அந்த நல்ல வாசமா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாவே இருக்கும். நல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப மசாலா எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். மீனை வந்து நம்ம பார்பிக்யூக்கு அப்படின்னு சொன்னோம்னாலே நல்லா அழகா சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க நீங்க ஊர்ல வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் பண்ணி வெட்டி வாங்கிக்கோங்க. நம்ம சொல்லணும் அப்படின்னாலே நல்லா அழகா வெட்டி கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம மசாலா போடுறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். நமக்கு உள்ள கை விட்டு போடுறதுக்கும் நல்லா கரெக்டா இருக்கும். நான் இந்த கிரீன் மசாலா எல்லாமே வந்து இந்த ஒரு ஃபிஷ்ஷுக்குமே போட்டுட்டேன். கரெக்டா இருந்துச்சு எனக்கு. அதே போல நம்ம பேக் சைடு போடுறோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் கீரல் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் சதப்பத்தா இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கீரல் போட்டு நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மசாலா நல்லா உள்ள ஏறி வரும். அதனால எல்லாமே நான் போட்டு எடுத்துட்டேன். எடுத்துட்டு இதை அப்படியே வந்து நான் ஒரு ஃபாயில் பேப்பர்ல ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்பதான் வந்து நமக்கு எடுத்துட்டு போறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்து அடுத்த நம்ம மற்ற பொருள்லாம் கிளீன் பண்ண தேவையில்லை இல்லையா? ஸோ இதை அப்படியே ஃபாயில் பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வந்து வேலைகள் மிச்சமாகும். அந்த அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சுக்கிட்டேன். ஃபாயில் பேப்பர்ல கவர் பண்ணிட்டு நீங்க இதையே நீங்க அப்படியே டைரக்டா கூட பார்பிக்யூ பண்ணலாம். நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் வந்து தனியா மீனை எடுத்து வெளியில எடுத்து வச்சுதான் வந்து கிரில் பண்ணுவேன். அப்பதான் வந்து உங்களுக்கு மசாலா எல்லாமே நல்லா முருகி வரும். சில பேர் வந்து இந்த ஃபாயிலோட கூட பார்பிக்யூ பண்ணுவாங்க. எனக்கு ஒன் டைம் போகும்போது ஒரு பாகிஸ்தானிஸ் வந்து அவங்க இந்த மாதிரி எனக்கு டிப்ஸ் கொடுத்தாங்க. மீன் வந்து நீங்க ஃபாயில்ல சுடுங்க அப்படின்னு. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. எனக்கு டைரக்டா சுடுறது அப்படின்னாதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால அதை ஃபாயில் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் சுத்தி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நார்மல் 65 மசாலா போட்டு சிக்கன் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். அதுதான் கொஞ்சம் அதிகமா செஞ்சிருந்தேன். பிள்ளைங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து சிக்கன் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து எப்போதும் போல நம்ம 65க்கு என்னென்ன மசாலா போடுவோமோ அதேதான். மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு, அப்புறம் மிளகு ஜீரகத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்திருக்கேன். அது கூட லெமனும் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம இந்த மாவு ஐட்டம்ஸ் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மசாலா ஐட்டம் மட்டும்தான் சேர்க்கணும். நம்ம 65னாக்கா நம்ம மாவுலாம் சேர்ப்போம். எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால. இது வந்து கிரில்லு தான் அப்படிங்கிறதுனால நம்ம மாவு எதுவும் சேர்க்காம மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும், கரெக்டா இருக்கும். இதுக்கும் பாருங்க தண்ணியே ரொம்ப சேர்க்கவே இல்லை. எல்லாமே வந்து நம்ம அந்த வீட்டுல இருக்க அந்த ஈரப்பதம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, லெமன் இதுல நம்ம சேர்க்கிறதே கரெக்டா இருக்கும். நமக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவையே படாது. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு தண்ணியே சேர்க்காம நீங்க வந்து மேரினேஷன் ரெடி பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம பார்பிக்யூ பண்ணும்போது அந்த கறியில இருந்து தண்ணி எதுவும் வடிஞ்சு அந்த அடுப்பை வந்து அணைச்சிடாம இருக்கும். இது வந்து நம்ம மேரினேட் பண்ணும்போது திக்கா இருக்க மாதிரி தெரியும். நம்ம வந்து ஊற வச்சுதான் செய்யறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே தண்ணி விட்டு வந்துடும்.
சிக்கனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து மீனுக்கு வந்தாச்சு. மீன் வந்து நார்மல் மசாலா தான், எப்பவும் போல இதுக்கு ரெடி பண்ணியாச்சு. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகு ஜீரகத்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறம் வந்து லெமன், உப்பு, அது கூட வந்து இந்த பூண்டு தட்டி வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து இதுக்கும் சேர்த்துக்கிட்டேன். நான் மீனுக்கு வந்து மேக்சிமம் இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டேன், இந்த மாதிரி பூண்டு சேர்த்துதான் செய்வேன். அப்ப வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் எனக்கு ஏதோ அப்படியே அதோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஹார்டா இருக்க மாதிரி தெரியும். அதனால மீனுக்கு நான் எப்பவுமே இஞ்சி பூண்டு சேர்க்கறது இல்லை. நீங்க மேபி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மசாலாக்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுக்குமே நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கிரீன் மசாலா எப்படி டிஷ்ஷுக்கு போட்டோமோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ரெடி பண்ணி முடிக்கவே கண்டிப்பா அப்படியே கரெக்டா எனக்கு ஒரு 2ல இருந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாமே போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து கிளம்பினோம். அப்பாடான்னு ஆயிடுச்சுங்க. இது எல்லாமே ஃபுல்லா நம்ம பேக் பண்ணி எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயாச்சு. இதுக்கப்புறம் இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு. கொஞ்சம் மழையும் அதுவுமா இருந்ததுனால ரொம்ப அது வேற ஒரே கவலையா இருந்தது. நம்ம பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணி போறோம், மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லான்னு அன்னைக்கு எதுவும் மழை இல்லை. ஸோ நல்லபடியா வந்து எங்களோட வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்க வழக்கம் போல போறது மாதிரியே எப்பவும் போல வந்து நேஷனல் பார்க் தான் போயிருந்தோம். நேஷனல் பார்க் பத்தி நான் ஆல்ரெடி நிறையவே நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே வந்து ஒரு தடவை நாங்க வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஈவினிங் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நான் விளாக் கூட நான் போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி நாங்க வந்து அன்னைக்கு பார்பிக்யூக்கு போயாச்சு. இங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 2 dirhams தான். ஸோ வந்து நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க உள்ள போய் பார்க்கிங் போட்டுட்டு உள்ள போயாச்சு. நாங்க போகும்போதே ஒரு 3 மணிக்கெல்லாம் போயிட்டோம். நம்மளே ரொம்ப சீக்கிரமா தான் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க போனோம். இடம்லாம் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா இடம் ஃபுல்லா ஆக்குப்பை ஆயிடுச்சு. சரி, போன உடனே ஃபர்ஸ்ட் ஒரு டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு சுலைமானி போட்டேன். ஏன்னா வந்து நாங்க காலையில சாப்பிட்டதுதான். மத்தியானம் வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடுலாம் எதுவும் நான் வீட்டுல செய்யல. இந்த கிளீன் பண்ற வேலை அது இதுன்னு எனக்கு கரெக்டா இருந்துச்சு. ஸோ வெளியில சும்மா ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதோட ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு கரெக்டா அசர் முடிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இருட்டி வரும்போது நமக்கு டின்னர் சாப்பிட்றதுக்குமே கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு 5 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சார்பால் போடும்போது மொத்தமா எல்லாமே கொட்டிட்டு நம்ம வந்து அடுப்பு பத்த வைக்க கூடாது. அப்படி பத்த வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எரியவே எரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வச்சுட்டு இந்த மாதிரி ஓரளவுக்கு நெருப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேல மேல வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா பிடிச்சு வந்துடும். ஸோ இது வந்து எங்களுக்கு முன்னாடியே நாங்க பார்பிக்யூ பண்ணும்போது நிறைய தப்பெல்லாம் பண்ணி கத்துக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கத்துக்கிட்ட ஒண்ணுதான். ஓரளவுக்கு நல்லா ஒரு 15-20 நிமிஷத்துலயே நல்லா நெருப்பு விழுந்துருச்சு. ஸோ நெருப்பு விழுந்ததோட நான் வந்து சிக்கன் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து என் பொண்ணும் ஹஸ்பண்ட் அவங்களும் தான் இதை வந்து எல்லாமே சுட்டு எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சிக்கன் ரெடி பண்ற வரைக்கும் காணை கொடுத்துட்டேன். காணை வந்து லைட்டா சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காணை சுட்டு எடுத்தோம். பிரான் பாருங்க, நான் வந்து நல்ல பெரிய பெரிய பீசஸா தான் வாங்கிட்டு சொன்னீங்கனால நல்ல சூப்பரா இருந்தது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சிக்கன் மீனை விட பிரான் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிரானை கொடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அடுப்பு பத்த வைக்கும் போது நல்ல வெளிச்சமா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல மகரிப் ஆயிடுச்சு. டக்குன்னு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பிரானை நான் வந்து சுட்டு எடுத்துட்டுமே வைக்கல, நான் உடனடியா பிள்ளைங்களுக்கு அப்படி அப்படியே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. முன்னாடி எல்லாம் என்ன செய்வோம், நாங்க சுட்டுட்டு லாஸ்டா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும்போது அது அப்படியே உடனடியா ஆறிடும், கல்லு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருந்தப்ப இந்த தடவை பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுட சுட அப்படி அப்படியே எடுத்து வச்சு கொடுத்துட்டேன். பிரான் முடிச்சுட்டு மலாய் சிக்கன் சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த 65 மசாலா போட்டோம் இல்லையா, ரெட் சிக்கன், அது ரெடி பண்ணியாச்சு. நம்ம மேக்சிமம் வந்து நம்ம பக்கத்துலயே நின்று செய்யற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கும் எல்லாம் போட்டு கொடுக்கறது இதுக்குமே நேரம் சரியா இருந்துச்சு. பெரிய பொண்ணும் ஹஸ்பண்டும் வந்து சுட்டு எடுத்துட்டாங்க எல்லாரும். நம்ம ஒரு தடவை வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம திருப்பி திருப்பி வைக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி வச்சு நம்ம சுடும் போதுதான் உங்களுக்கு கருகாம இருக்கும். மசாலா வந்து கரெக்டா வெந்து வரும்.
நம்ம வந்து பார்பிக்யூ சாப்பிடும்போது ஒரே மாதிரி டேஸ்ட்ல திரும்ப திரும்ப அந்த அந்த கார சிக்கன் அதுக்கப்புறம் மீன் இந்த மாதிரியே சாப்பிடாம மாத்தி மாத்தி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் மாத்தி மாத்தி தான் கொடுத்தேன். நான் ஒரு தடவை கிரீன் மசாலா சாப்பிட்டேன், ஒரு தடவை ரெட் மசாலா, இந்த மாதிரி மாத்தி மாத்தி வேக வச்சு எடுத்தாச்சு. இதெல்லாம் கரெக்டா ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே சுத்தி எடுத்துக்கணும். நமக்கு நல்ல ஒரு 4-5 மணி நேரம் ஊறிடுச்சு அப்படிங்கிறதுனால நல்லா உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப நேரமே டைம் எடுக்கும். லெமன்லாம் நம்ம சேர்த்து நல்லாவே வெந்து வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பார்பிக்யூக்கு தயிர் செய்ய பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க பட்டர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா பட்டரை வந்து உருக்கிட்டு மேரினேஷன் மசாலா சேர்க்கறது நீங்க செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பார்பிக்யூ பண்ணும்போது மேல வந்து பட்டர் வந்து ப்ரஷ் பண்ணி விடுங்க. நல்லா உங்களுக்கு ஹார்ட் ஆகாம நல்லா சாஃப்டாவே இருக்கும். இப்போ மீன் எல்லாமே சுத்தி எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான குபுஸ், ஹும்முஸ், கார்லிக் சாஸ் இது எல்லாமே நம்ம வந்து வெளியில வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ மெயின் டிஷ்ஷே இதுதான் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க குபுஸ்லாம் அதிகமா சாப்பிடல. அதெல்லாம் வந்து வேஸ்டா தான் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் கொஞ்சம் சிக்கன் இதெல்லாமே கொஞ்சம் மீதம் ஆனிச்சு. அதெல்லாமே எடுத்து வச்சிருந்தோம். அப்புறம் பக்கத்துல கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கொடுத்து நாங்க வந்து அன்னைக்கு முடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிற அந்த நெருப்பு கட்டிலாம் கணக்கு இல்லையா, அதுல பிள்ளைங்க குளிருக்கு நல்லா கையை வந்து குளிர் காய்ச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேஷ்மெலோ எடுத்துட்டு போயிடலாம். அது வந்து என்னமோ அந்த பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டு அதை கிரில் பண்ணணும்னுட்டே இருந்துச்சு. அது என்ன எனக்கு பிடிக்கவே இல்லை, சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் போல இருக்கு. அதை போட்டு சுட்டுட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை. எது எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியல. ஏதோ அந்த ஒரு மாதிரி சூவியா ஒரு மாதிரி ஸ்வீட்டா என்னமோ போல இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஏன் தான் அது பிடிக்குதுன்னு தெரியல. அதையும் உருக்கி எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதுமே தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. லாஸ்டா ஒரு சுலைமானி போட்டு குடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுலைமானின்னு போட்டாச்சு. அதை வந்து நம்ம தனியா போட்ட ஸ்டவ் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அதையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சூப்பரா சுலைமானி ரெடி பண்ணிடுச்சு. நைட்டு ஒரு 8-8:30 மணி வரைக்குமே இங்க ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஜாலியா இருந்தாச்சு. ஆனா குளிர் நல்லா அதிகமா கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அதனால முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்க வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி பேப்பர் கப் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க அந்த நெருப்பு அணையறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதுல போட்டு நல்லா குளிர் காயிறீங்க அப்படின்னா நமக்கு நல்லா சூப்பரா இருக்குது. நாங்க அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நெருப்பு கட்டி சும்மா கலந்துதா பிள்ளைங்க எதாவது விளையாடும் போது ஒரு பேப்பர் தூக்கி கூட அதை எரிஞ்சிட்டு இருக்கு. சரி இதுலயே இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கையில கொஞ்சம் நிறைய வந்து இந்த ஆஃபர் பேப்பர் இதெல்லாம் கொஞ்சம் நான் எடுத்துட்டு போயிருந்தேன். எதுக்குன்னா சும்மா நம்ம அடுப்பு பத்த வைக்கணும்னா ஏதாவது பேப்பர் ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேப்பர் எடுத்துட்டு போயிருந்தேன். அதெல்லாம் பிச்சு போட்டுட்டு நல்லா கொழுந்து விட்டு எரிய விட்டு அதுல நல்லா குளிர் காய்ச்சிட்டு இருந்தோம். அந்த குளிருக்கும் அதுக்கும் இந்த சூட்ல காய்ச்சும் போது நல்ல இதமா நல்லா சூப்பராவே இருந்தது. அவ்வளவுதான். அன்னைக்கு பார்பிக்யூ பண்ணி சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்ஷால்லா இன்னொரு டைமும் இதே மாதிரி போகணும் அப்படிங்கறது ஒரு பிளான் இருக்கு. அப்படி போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதையுமே நான் வந்து ஒரு vlog-ஆ ஷேர் பண்றேன். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.